மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆந்திர மாநிலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை விடுவித்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரம். கடந்த 2/7/26 அன்று மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் படகு உரிமையாளர்கள் சங்கம் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மண்டல மீன்வள இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் மற்றும் படகு உரிமையாளர்களுடன் ஆந்திர மாநில மீன்வளத்துறை அலுவலர்களுடன் கூட்டம் நடத்தி படகுகளை விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியர் தலைமையில் 11/7/26 அன்று இரு மாநிலங்களுக்குடையான குழு கூட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சென்னை படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேச அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஆந்திர பிரதேச அரசுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆந்திர பிரதேச மீன்வள ஆணையர் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியருக்கும் ஆந்திர பிரதேச மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறாக சென்னையை சார்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் வழக்கமாக மீன்பிடிப்பில் ஈடுபடும் ஆந்திர தமிழக கடற்பகுதிகளில் தொடர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பில் ஈடுபட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 விசைப்படகுகளும் 2000 ஃபைபர் படகுகளும் தங்குதளமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இங்கு பிடிக்கப்படும் மீன்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விற்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நமது நாட்டிற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 30,000 வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் காசிமேடு மீனவர்களின் மீன்களை நம்பியுள்ளனர். சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திர தனி மாநிலமாக பிரிந்து சென்றாலும் இவர்களது வாழ்விடம் ஆந்திராவை ஒட்டி இருப்பதால் எப்போதும் போல் காசிமேடு மீனவர்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளில் அமைதியாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களாக தமிழக மீனவர்களும் ஆந்திர மீனவர்களும் சகோதரர்களாக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். தமிழக மீன்பிடி படகுகளில் ஆந்திராவை சேர்ந்த மீனவ தொழிலாளர்கள் பெருமளவு பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆந்திர மாநில அரசு 17/6/2026 அன்று தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திர கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி காசிமேடு துறைமுகத்தைச் சேர்ந்த 7 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த மீனவர்களையும் சிறைபிடித்துள்ளனர். இதுவரை அந்த 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு விடுவிக்கப்படவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காசிமேடு மீனவர்கள் இந்த அரசிடமும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை இந்த அரசு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் மீட்க எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர் தொழிலாளர்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இயலாமல்